ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி செங்கல் சூளைக்காக போகும்போது சுவாதி தடுக்கிறாங்க. அம்மா நீங்கள் போக வேண்டாமா, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சுது, உங்களுக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி இருந்துச்சுமா, நான் நீங்கள் போக வேண்டாம் அப்படிங்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நீ தேவையில்லாமல் கனவு கண்டுட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்க, அது பேசாமல் போக மாட்டியே அப்படின்னு சொல்லவும் அப்போ மற்ற ரெண்டு பொண்ணுங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் இவளுக்கு இதே வேலையாக போச்சுது, வேறு வேலை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரிம்மா நீங்கள் தனியாக போக வேண்டாம், நான் வேணா உங்கள் கூட வரட்டுமா அப்படிங்கும்போது, என்ன ரேவதி எனக்கு நீ துணையாக வரப்போறியா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு சொல்லவும், சரிம்மா கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பார்த்தோம்னா தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. அம்மா அந்த தண்ணியை குடிங்கம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே சாமுண்டீஸ்வரி அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க மருமகன் தான் வராங்க. அத்தை உங்களுக்கு துணையாக நான் வரட்டுமா அப்படிங்கும்போது, என்னது எனக்கு துணையாக நீங்கள் வர போகிறீங்களா, உங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு துணை தேவைப்படுது, நீங்கள் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறீங்களா, உங்கள் வேலையை பாருங்க மாப்பிள்ள, சரி நீ அந்த தம்பியை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்திரகலாட்ட சொல்லவும் உடனே சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியோட மருமகனும் கார்த்தி தேடுறதுக்காக போறாங்க. அப்போ பார்த்தோம்னா சந்திரகலா கார்த்தியோட ரூமுக்கு வராங்க. கார்த்தி அங்கே கிளம்பிட்டு இருக்கவும் இவனை உள்ளேயே வச்சு நம்ம பூட்டிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்க கதவை அடைச்சு அவங்க வெளிப்பக்கமா தாழ்வால் போட்டுருந்தாங்க. நீ உள்ளேயே இரு, நீ இங்கிருந்து கத்துனாலும் யாருக்கு காது கேட்காது அப்படின்னு சந்திரகலா திட்டம் போட்டுட்டு அங்கிருந்து வராங்க. அக்கா அவனை எங்க தேடினாலும் காணலக்கா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியோட மருமகனும் வராங்க. அத்தை அவனை எல்லா பக்கம் தேடியாச்சு, அவன் ஆளையே காணல் அப்படிங்கும்போது உடனே அவங்க மற்ற ரெண்டு பொண்ணுங்களும் சொல்கிறாங்க, இவங்கிட்ட நம்ம வேலைக்கு சேர்ந்துருக்கோமா இல்லை நம்ம கிட்ட இவன் வேலைக்கு சேர்ந்துருக்கானான்னு தெரியல, இவன் எங்கே தான் போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டு திட்டவும் அப்போ சாமுண்டீஸ்வரி கார்த்திமில் ரொம்பவே கோவத்தோட அவங்க இருக்கிறாங்க. எங்கே தான் போயிருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி நானே கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம நினச்ச மாதிரிக்கு இவன் மட்டும் தனியாக கிளம்புற அப்படின்னு சந்தோஷப்படவும் அப்போ பார்த்தும்போது ரேவதியும் அவங்க சாமுண்டீஸ்வரியோட மருமகன்னு சொல்கிறாங்க, நாங்கள் வேணால் உங்களுக்கு கூட வரட்டுமா அப்படிங்கும்போது, இந்த சாமுண்டீஸ்வரிக்கு துணையாக நீங்களாம் வர போகிறீங்களா, ஒருத்தர் வர வேண்டாம், இந்த சாமுண்டீஸ்வரி மட்டுமே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நம்ம நினச்ச மாதிரிக்கு அவள் தனியாக தான் வார அப்படிங்கவும் உடனே இது போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவனாண்டி பார்த்தோம்னா அவங்க கூட உள்ளவங்ககிட்ட சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி தனியாக தான் வாரா, நம்ம நினச்ச மாதிரிக்கு அவளை இன்னைக்கு முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ரெடியாக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி அவங்க ரூம் கதவை திறக்கிறாங்க. திறக்கும் போது திறக்க முடியல, ஐயோ வெளி பக்கமாக யாரோ பூட்டிட்டாங்க போலுக்கு, எல்லாம் அந்த வால் பசங்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கதவை தட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் யாரும் திறக்கிற மாதிரிக்கே இல்லை. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க. வந்ததுமே மாடிக்கிட்ட போகும்போது அப்போ கார்த்தி சத்தம் போட்டுருது, அவங்களுக்கு காது கேட்குது. உடனே யார் கத்திக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரவும் பார்த்தோம்னா கார்த்தி சத்தம் போட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க தாழ்பாலை திறந்து விடுதாங்க. நீ இவ்வளோ நேரம் உள்ளதா இருந்தே அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி கோவமாக கேட்குறாங்க, என்னை யார் உள்ளே வச்சு பூட்டுனாங்கன்னு உண்மையை சொல்லிடுங்க அப்படிங்கும்போது அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் தாழ்பாலெலாம் போடலை, நாங்கள் எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கிறதே நம்ம இவ்வளோ வருதான், அப்போ நீங்கள் போடலைன்னா யார் இந்த வேலையை செய்திருப்போம் அப்படிங்கும்போது யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்திக் சின்ன சந்தேகம் வருது, யாரோ நம்மளை தேவையில்லாமல் நம்மளை உள்ளே வச்சு பூட்டியிருக்காங்கன்னா அப்போ யாருக்கோ இது தேவை இருக்குது, நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்துருக்குதாங்க, அப்போ யாருடைய வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சந்தேகத்தோடு கீழே இறங்கி வராங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியோட அவங்களுடைய வீட்டுக்காரரை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த கண்ணை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இதை பார்த்தாலே பயமாக இருக்குது, எப்படி தான் அவள் கையில் வச்சுட்டு இருக்காளோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே கார்த்தி வராங்க. என்ன மாமா செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே சந்திரகலா தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் என்ன மாமான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தியும் அவரும் பேசிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. உடனே சந்திரகலா கேட்குறாங்க, ஆமா நீ என்ன அவரை போய் மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, உங்களை வேணா நான் அத்தனை கூப்பிடட்டுமா அப்படின்னு கார்த்தி கேட்கவும் உடனே சந்திரகலா முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தானே என்ன ரூமுக்குள்ள வச்சு பூட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது, என்னது நான் பூட்டினா எனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு போகிறாங்க. அடுத்து அங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி செங்கல் சோலைக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அங்கே எல்லா வேலையெல்லாம் சரியாக நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே சிவனாண்டி வந்துருந்தாங்க. டேய் அவள் தனியாக தாண்டா வந்திருக்கிறா, நம்ம நினச்ச மாதிரிக்கு இன்னைக்கு முடிச்சிட வேண்டியதான், அம்மாவுக்கு இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு விஷயத்த போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் ஆத்தாவுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த நம்ம போய் சொல்லணும் அப்படின்னு கூட உள்ளவங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சாமுண்டீஸ்வரி உள்ள செங்கல்லாம் கரெக்டாக இருக்கா நல்லபடியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தோம்னா சிவனாண்டி அந்த பக்கத்தில் அந்த கூர்மையான ஆயுதத்தை எடுத்து அவங்க ஓங்கவும் கரெக்டாக பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி இந்த செங்கலை தூக்கி அவங்க மேலே தூக்கி இறஞ்சிருந்தாங்க. இறஞ்சதுமே அவர் கீழே விழுந்துருந்தாரு. என்ன எதனால பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்தியா, என்ன பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்ன இன்னைக்கு உங்கள் அப்பாவோட நினைவு நாள், இன்னைக்கு என்னை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு
வந்தியா என்ன? உங்கள் அப்பாவோட நினைவு நாள் அன்னைக்கு ஒன்றை நான் முடிச்சிருவேன், ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படிங்கவும் உடனே கூட உள்ளவங்க எல்லாரும் வந்து அவங்க சாமுண்டீஸ்வரிட்ட வந்து மோதுறதுக்காக வரும்போது எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து சுற்றி வளைச்சி பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் அப்பாவோட நினைவு நாள் இன்னைக்கு உன்னுடைய வேலையை முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். என்ன, உன்னை அழிக்கிறதுக்கு யார் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நீ பெரிய தலகணம் பிடிச்சிட்டு இருக்கிறியா? எங்கள் அப்பாவை வந்து அழிச்சது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்ட, என் பொண்டாட்டி என்னை நீ பிரித்து வச்சிருக்கிற, இது எல்லாத்துக்கான நீ தானே, இன்னைக்கு ஒன்று முடிச்சு காட்டுறேன் பார் அப்படின்னு சிவனாண்டி வந்து அந்த கூர்மையான ஆயுதத்தை வச்சு ஓங்கிட்டு வரவும் கரெக்டாக பார்த்தோம்னா கார்த்தி வந்துருந்தாங்க. கார்த்தி வந்ததுமே சிவனாண்டியும் கூட உள்ளவங்க போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி தான் இந்த எபிசோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி மனசில் கார்த்தி வந்து அடுத்ததாக ஒரு இடத்த பிடிச்சிருவாரு. ஏன்னு பார்த்தோம்னா தன்னுடைய உயிரை வந்து கரெக்டான நேரத்தில் கார்த்தி வந்து காப்பாத்திடுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுண்டீஸ்வரி மனசுல நல்லபடியாக ஒரு இடத்த பிடிப்பாரு. இதை வச்சு கார்த்தி வந்து எப்படியாவது வந்து சாமுண்டீஸ்வரியை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி